பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 19வது வசனம். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். எனக்கு அன்பானவர்களே, சாலமோன் ஞானி சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு உங்கள் நம்பிக்கையை யார் மேலே நீங்கள் வைத்திருக்கிறீங்க? பிரைஸ் எல்லாம் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தாங்க உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். நீதிமொழிகள் 3:5 சொல்லுது, உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருன்னு சொல்லுது. தாவீது சொல்லும்போது சங்கீதம் 62:8 எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எல்லா காலங்களிலும் கர்த்தரை நம்பு. அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நீங்கள் ஊற்றி விடுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல நீங்கள் நம்பணும். ரெண்டாவது, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை எல்லாம் அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும். பிரைஸ் எல்லாம். நம்பிக்கை இல்லாமல் ஜெபம் பண்ணாதீங்க. நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. ஏசாயா 26:4 சொல்லுது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். கர்த்தரை ஒரு மனுஷன் நம்பும்போது பிரைஸ் அவன் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எரேமியா 17:7 சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லா காரியங்களிலேயும் கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. அந்த காரியம் ஆசீர்வாதமாக இருக்குங்க. பிரைஸ் எல்லாம். 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நான் இப்படி சொல்லுவேன், உங்கள் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கட்டும். அநேக காரியங்களை நம்ம நம்புகிறோம், அநேக காரியத்தின் மேலே நம்பிக்கையை வைக்கிறோம். நம்பிக்கை வைக்கிற எல்லா காரியங்களும் நடக்கிறதில்ல. நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அந்த காரியம் நிறைவேறும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா தேவனை கர்த்தர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் இந்த கடினமான சூழ்நிலை மாறுவதற்கு இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்மை நம்புவதற்கு வேண்டிய இருதயத்தை எனக்கு தாரும். என் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்க எனக்கு கிருபை செய்யணும் கேளுங்க. கட்டாயம் ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. இந்த கால வேளையில் எங்கள் விசுவாசமும் எங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா காலங்களிலும் உம்மை நம்பி இருக்க, நம்பி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.